எஸ்பில கேட்டு ப்ராப்டன் ஆஃப் கொஸ்டினா பார்க்கிறோம். என்ன சொல்லிருக்காங்கன்னா த்ரீ ரிஸ்ட் வாட்சோடைய செல்லிங் பிரைஸ் வந்து சேம் சொல்லிருக்காங்க. மூணுமே 2800 கொடுத்துருக்காங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு ப்ராஃபிட் பர்சன்டேஜ் தான் எடுத்திருக்காங்க. ஒன்னு 40%, இன்னொன்று 25%, இன்னொன்று 12% ப்ராஃபிட்ல எடுத்திருக்காங்க. ஸோ ஓவராலா அவருக்கு எவ்வளவு ப்ராஃபிட் வந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. ஸோ என்ன பண்ணிருப்பேன், எஸ்பி எல்லாத்துக்குமே சேமா மாத்திக்கணும். நான் 40%, 25%, 12%க்கான ஃபிராக்ஷன் வேல்யூ சொல்லிருக்கேன். ஸோ டேரக்டா இதை அப்ளை பண்ணலாமா, சிபி எஸ்பி அப்படின்னு சொல்லி எடுப்போம். சிபி என்னவா இருக்கும் 5, செல்லிங் பிரைஸ் வந்து 7 இருக்கும். இங்க பாத்தீங்க அப்படின்னா 4 வந்து காஸ்ட் பிரைஸ், செல்லிங் பிரைஸ் என்னவா இருக்கும் 5 இருக்கும். அங்க 25 தான் காஸ்ட் பிரைஸா இருக்கும். 3 rupees ஆட் பண்ணீங்கன்னா 28 வந்து செல்லிங் பிரைஸா இருக்கும். இப்போ செல்லிங் பிரைஸ் வந்து எனக்கு சேமா இருக்கும். 7, 5, 28 மாறி மாறி இருக்கு, சேமா இருக்கும். இவங்க கொடுத்துருக்க கண்டிஷன் அதானே. ஸோ அதனால என்ன பண்ணிருக்கேன் அப்படின்னா இதுக்கு எல்சிஎம் எடுக்க போறேன். 7, 5, 28 மூணுக்கும் எல்சிஎம் எடுத்தீங்க அப்படின்னா என்ன வேல்யூ வரும், 140 வருமா. சோ 7 140 மாத்தணுமா 20 ஆல மல்டிபிள் பண்ணுறேன். அதே மாதிரி 5 140 மாத்தணும் அப்படின்னா 28 ஆகுது. 28 நான் 140 மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணிருப்பேன், 5 ஆல மல்டிபிள் பண்ணிருப்பேன். சோ எல்லாத்தையும் அப்படியே மல்டிபிள் பண்றீங்களா. சோ சிபி இஸ் டு எஸ்பி அப்படின்னு சொல்லி எழுது. சோ 20 into 5 அப்படின்னா 100. இங்க வந்து 28 into 4 அப்படின்னா 112 வந்துருக்கு. 5 into 25 னா 125. இங்க எல்லாமே எனக்கு 140 தான். ஓகேவா. சரி, இப்போ நான் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ் கண்டுபிடிக்கிறேன். சோ அப்படியே ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ணாலே போதுமா. சோ ஜஸ்ட் எல்லாத்தையும் ஆட் பண்ண என்ன வேல்யூ இருக்கும், 337 வரும். இங்க எல்லாத்தையும் ஆட் பண்ணீங்க அப்படின்னா 420 வந்துருக்குமா. ஓகேவா. சோ இப்போ ஓவரால் ப்ராஃபிட் தானே கேட்டுருக்காங்க. நான் 337க்கு வாங்கி 420 ருபீஸ்க்கு வித்துருக்கேன். சோ எவ்வளவு எனக்கு கெயின் கிடைச்சிருக்கும், 83 ருபீஸ் கெயின் கிடைச்சிருக்குமா. சோ ப்ராஃபிட் பர்சன்டேஜ் என்னவா இருக்கும், 83 டிவைடட் பை 337 பர்சன்டேஜ் கேட்டுக்கிறதுனால நான் 100 அப்படின்னு சொல்லி எடுத்துருக்கேன். சோ கேன்சல் பண்ணீங்க அப்படின்னா அப்ராக்சிமேட்டா உங்களுக்கு 24.6 ரேஞ்ச்ல வரும். ஓகேவா. சோ 24.6% தான் ஓவரால் ப்ராஃபிட் பர்சன்டேஜ்.